வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே காசு எவ்வளவுதான் வந்தாலும் பணங்கிறது கையில தங்கியிருக்காது. வர வருமானம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருந்தாலும் செலவுங்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இதை சமாளிக்கணும்னா நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான செலவுகள் செய்யணும், அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வர இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, எந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்பட்டாவே இந்த காலத்தில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்களுடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான். மிதுன ராசியில மிருக சீரிஷம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதமா அடங்கியிருக்குது. ராசிகளில் மிதுன ராசி முதல் உபராசி. ரெட்டையரோட ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடியதான் மிதுன ராசி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உடனிருந்து எல்லா விஷயமும் அழகா நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க. இவங்களுடைய உடல் அமைப்பு அப்படிதான். அழகான மீன் மாதிரியான கண்ணுக்கு சொந்தக்காரங்க. கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்க கண்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே மிதுன ராசி பொறுத்த வரைக்குமே ஒரு காற்று ராசி தான். இவங்க எப்போதும் ஒரு காற்றோட்டமாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. காலச்சக்கரத்தில் 3வது வீடு தான் மிதுனம். மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வரதால புதன் பகவானுக்குரிய எல்லா அம்சமும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்க உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகம் கொண்டவங்களா இருப்பாங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக தான் சுற்றிட்டு வருவாங்க. ஒரு பம்பர் மாதிரி பரந்த நெற்றி, மற்றவங்களை வசி கொடுத்தக்கூடிய தன்மை, இது எல்லாமே இவங்க முகத்தில் அமைஞ்சிருக்கும். இவங்களுடைய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மனக்குழப்பம்தான். நிறைய நுட்பமான அறிவுத்திறன் கொண்டவங்க தான். இந்த அறிவுத்திறனாலேயே அதிகப்படியான குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடியவங்க. பெரும்பாலும் இவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சந்து பகுதியில், ஒரு முட்டு சந்து, இந்த மாதிரி இடங்களில் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. காற்று ராசியாகவும் அமைஞ்சிருக்கிறதால ரொம்ப காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு அருகிலே நின்று பேசினா கூட ஒரு ஜன்னல் அருகில் நின்று பேசக்கூடியவங்களா, அதே மாதிரி ஒரு பேருந்தில் பயணம் செஞ்சால் கூட ஜன்னல் ஓரத்தில் இருந்து பயணம் செய்யக்கூடியவங்களா, இதை விரும்பக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு அருகில் எப்போதும் பச்சை பசேல்னு இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. கள்ள கூட காசு பார்க்குற சாமர்த்தியம் கொண்டவங்க தான் இந்த மிதுன ராசி அன்புகள். இவங்க எங்கே போனாலும் பிழைச்சிக்குவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. அது சரி வருமா வராதான்னு. முடிவெடுத்த பின்னாடி இவங்க அதில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்குது. இவங்க செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இவங்களுக்கு பலவீனம். எந்த வேலையை செஞ்சாலும் நீங்கள் அதை சரியாக நேர்த்தியாக செஞ்சு பழகுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த அற்புதங்கிறது நிறைய கிடைக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனைவி மேலேயும் சரி, தன்னோட துணை மேலேயும் அதிகப்படியான பிரியம் கொண்டவங்களா இருப்பீங்க. தன்னோட குடும்பத்துக்காக அதிக பாடுபடக்கூடியவங்களா, உழைப்பின் மூலமா அதிக சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெறுவீங்க. பெண்ணா இருந்தாலுமே தன்னோட கணவனை அதிகப்படியாக நேசிக்கக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அழகுக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மாதிரி தான் அமைவாங்க. இருந்தாலும் இடையிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் யாருக்கும் தெரியாத மாதிரி குடும்பத்தை கொண்டு வந்துடுவீங்க. குடும்பத்தில் ஒரு அந்யோன்யங்கிறது உங்களுடைய குணத்தாலே உங்களால் கொண்டு வர முடியும். வாழ்க்கை துணை அமைதியாக ஒழுக்கம் நிறைஞ்ச உயர்ந்த எண்ணம் கொண்டவங்களா தான் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நட்புங்கிறது தான் சில நேரங்களில் அமையறதில்லை. இருந்தாலும் மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் சரி, சகோதரர்களை கூட வச்சிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி கூட்டு தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். உயர்ந்த மனிதர்களுடைய நட்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அம்சங்கிறது அமைஞ்சிருக்கு. சிந்தனை பிரியர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்புகள். அதிகப்படியான சிந்தனை செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு நுட்பமான விஷயமா இருந்தாலும் சரி அதில் எளிதாக தீர்வு காண தெரிஞ்சவங்க. இவங்கள எளிதாக ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லலாம். அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப செயல்படக்கூடியவங்க. சிந்தனை செய்ய பழக்கம் இருக்கிறதால எதையுமே தீர்க்கமாக ஆலோசனைக்கக்கூடியவங்க. அடிக்கடி மாற்றத்தையும் புது புது பழக்கங்களையும் விரும்பினாலும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்கள தான் இருப்பாங்க. எந்த வேலையை செஞ்சாலுமே அலாதி அன்போடு செய்யக்கூடியவங்க. இவங்க செய்யக்கூடிய விஷயங்களை அதிக ஈடுபாடு காட்ட தொடங்குறதாலேயே எந்த ஒரு விஷயமே சிறப்பு தான். மற்றவங்களோட சேர்ந்து பணியாற்றினா இவங்களுடைய அறிவாற்றல்ங்கிறது தன்னால் பெருக்கெடுக்கும். அதே மாதிரி இவங்க சொல்கிறது சரியான சாதிக்கக்கூடிய மனப்பக்குவங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தாராள குணம் அதிகமாக கொண்டவங்க. முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழமையை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டு தர மாட்டாங்க. இவங்க செய்கையும் சரி, பேச்சுலையும் சரி, எல்லாரையுமே கவர்ந்து தட்டுவாங்கன்னு சொல்லலாம். இவங்களால அதிக துயரத்தையும் ஒரு பரபரப்பையும் தாங்கிக்க முடியாது. இவங்க இலக்கிய மனம் படைச்சவங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது.
தன்னுடைய சொந்த உழைப்பாலேயே முன்னுக்கு வரக்கூடிய ராசின்னு சொல்லலாம். மனசை அடிக்கடி மாத்தாம எந்த ஒரு செயலா இருந்தாலும் நீங்க நுணுக்கமா செயல்பட்டாவே உங்க வாழ்வு சிறப்பு. பணம்ங்கிறது எவ்வளவு கொடுத்தாலும் உங்களால சேமிக்க முடியாம இருக்குது. தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கிறதும், அதே மாதிரி எந்த துறையில நின்னாலும் சரி அதுல முழு கவனம் செலுத்த பாருங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நீங்க தொடர்ந்து போகிறதால தான் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில சில சங்கடங்கள் ஏற்படுது. எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் அதுல நுணுக்கமான அறிவு செலுத்தி செயல்பட்டாவே உங்க வாழ்வு அற்புதம் தான். பெருமாள் வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில மென்மையான சிறப்பை கொண்டு வந்து தரும். தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களும் மிதுன ராசி அன்புகளுக்கு சிறப்பான பலன் தான். பண வருமானங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. பண வருமானம் இருந்தாலுமே அதற்கேற்ற செலவுங்கிறது கூடவே தான் இருக்கும். இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க. சகோதர ரீதியாக உங்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. திருமணம் மாதிரியான விஷயங்களா இருந்தா இந்த காலகட்டங்களில் நீங்க பொறுமையா செயல்படுறதா நல்லது. மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் நிறைய பொருளாதார வாய்ப்புகள் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக செயல்பட முடியும். கொஞ்சம் பொறுமையோட செயல்பட வேண்டிய வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. உபஜெயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்க்கை அமைஞ்சிருக்கிறதால, ராசி அதிபதி புதனும் வக்கரங்கிறதால கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகம் தான். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும். ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல தேடி வரப்போகுது. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாம். எந்த ஒரு தடையில்லாமல் நடந்து முடியும். அதே மாதிரி அலுவலக வேலையாக மட்டும் கொஞ்சம் நீங்கள் கடுமையாக பணி செய்ய வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதால தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலை தக்க வச்சுக்கிட்டோம்னா சில முதலீடுகள் செய்கிற மாதிரி இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்கள பணியும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி சுய ஜாதகத்தோட அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் வலிமையை பொறுத்து தான் இந்த காலத்தில் திருமண வாய்ப்புகளை தேடுறது நல்லது. காதல் விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலன் தான். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு தாய்வழி ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஆர்வங்கிறது தன்னால் உங்கள் மனசில் இந்த காலத்தில் பிறக்கும். இருந்தாலும் சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. அறிமுகம் இல்லாதவங்களுக்கிட்டையும் நீங்கள் தனிப்பட்ட விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க பாருங்க. இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் கவனம் செலுத்தினாவே, இந்த விஷயங்களை தவிர்த்துட்டாவே இந்த காலகட்டம் சிறப்பு தான். முடிஞ்சா இந்த மாத காலகட்டங்களில் வரலட்சுமி நோன்பு இருந்து பாருங்க. பாசிப்பருப்பை பாயாசம் செஞ்சு மகாவிஷ்ணுக்கும் சமேதராக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள்ங்கிறது அடுத்தடுத்து நீங்கும். இது வரைக்குமே உடன் பிறந்தவங்களால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். சொத்து ரீதியான பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைய போகுது. சிலருக்கு சொத்தோடு இருக்கக்கூடிய குல தொழிலையும் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இனி உங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொழிலில் ஏற்றம் நிறைந்திருக்க போகுது. கொஞ்சம் வேலைப்போல் அதிகமாக இருந்தாலும் அதில் நீங்கள் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி பார்த்துட்ருக்கிற வரன் எல்லாமே ஒரு சாதகமான பதில் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்க கூட இனி 2 சில வாரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்றைய கால சூழ்நிலையை மட்டும் நீங்கள் வரன் தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். ஒரு சிலருக்கு சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க பாருங்கள். சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே உடனடியாக நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. கூடவே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படலாம். எதற்குமே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கர் பகவானால நன்மைகள் வழங்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கைவிடாமல் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தேரும். மிருகசீரிடம் 3-4 நட்சத்திரக்காரங்களுக்கு வெறிய சாந்தத்தில் குரு செவ்வாய் செஞ்சிருக்கிறதால வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவுங்கிறது இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் நீங்கள் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்குமே சுப செலவாக மாற்றிக்கிறது அவசியம். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை எல்லாமே அபாரமாக அமைஞ்சிருக்குது. எதிர்பார்த்த ஒப்பந்தம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். குருவோட பார்வையால் ஆரோக்கியத்தில் மட்டும் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. உங்கள் செல்வாக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உயர்ந்துதான் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கேது பலம் பெற்றதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே அடுத்தடுத்த அட்டகாசமான வெற்றி. தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை கூட இனி படிப்படியாக விலகி ஓடும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை பொறுத்த வரைக்குமே வியாபாரிகளுக்கு இந்த கால சிறப்பு தான். பொன்பொருள் சேர்க்கை பொறுத்த வரைக்குமே அற்புதம். அதே மாதிரி நேற்றைய வரைக்குமே உங்கள் மனசில் ஏற்பட்டிருந்த பல குழப்பங்கள் தேரப்போகுது. உங்கள் விருப்பம் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேற்போன்னு சொல்லலாம். வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால குடும்பத்தில் இது வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீ படிப்படியாக விலக போகுது. எதிர்பார்ப்பில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே இனி நீங்கும். வார்த்தையில் மட்டும் இந்த காலத்தில் கவனமாக இருக்க பாருங்க. அவசரப்பட்டு பேசுனீங்கன்னா சங்கடங்கள் தான் ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.